அதான் அந்த தம்பி பையன் சொல்லியிருப்பான். அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதான் விஸ்வான் சொல்கிறாரு, ஜோஷவன் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம். அப்பா வந்து இது மாதிரி வந்தார். ஆமாம். ஆனால் டாக்டருக்கு தெரிஞ்சால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக வரும் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன் நான். ஆமாம், தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னென்ன சார், அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது மறைக்கிறதா? இப்போது நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் எடுத்தோடனே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம். நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது. அப்படி தான் அந்த கேரக்டர். இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயிற்று வலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோடனே நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், பயந்துருவாங்க அவங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அது, வேறு எதுவும் இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டேரக்ட் சார், இங்கே தக் லைஃபோட மோதுனீங்க. ஆமாம், தக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு. இப்போ வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான், தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா? இல்லை சார், தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப், அதில் வந்து நாங்கள் பஞ்சு மிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார். இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட், எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர், டிஜிட்டல், இதை மட்டும்தான் நாங்கள் நம்பினோம். ஸோ உண்மையிலேயே முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது. அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை காலையில் வாங்க பாலா. இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்கிறீங்க, ஹீரோயினாக நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட கதை சொல்லும் போதே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா? எதுக்கு டவுட் இல்லை, கதை சொல்லணும்னு எப்படி ஓகே சொல்ல முடியும்? நமக்கு செட் ஆகணும்ல ரோல். ஏன்னா ஹீரோவாக போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை அப்படி இல்லை, எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க. ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கு அப்பாவாக இருந்தாலும் பண்ணுறீங்க, மாமனாராகவும் போகிறீங்க, சைடில் வக்கீலாகவும் ஆகுறீங்க. எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கல? இல்லை, இது வந்து நான் ஹீரோவாக தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேரக்டரை அது ஜெனுவனாக நடிக்க ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டரு. எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாக நடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய கேஸ்டிங்காக என்னோட ஒரு கேரக்டருக்கு என்னோடய ரோல் வந்து செட் ஆகும், என்னோடய கதாபாத்திரம் செட் ஆகும்னு நினச்சாங்கன்னா அது ஒரு வேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும். இப்போ நமக்கு நம்ம நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை. இன்னமும் ஒரு சீனு 2 சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நடிச்சு விட்டும் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக எப்பவுமே இருக்குது. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அது யாரும் முடிவு பண்ணுறதில்ல, அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படி வந்துடுவியா, இல்லை அதுக்கு ஜெனுவனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது அது எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எனக்கு அந்த பேரிகேட்லாம் எதுவும் இல்லை. யாடி வேற ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா இது மாதிரி முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. இப்போ ஹீரோ மாறினதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா, இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னு? எங்க ஹீரோவாலும் மாறவே இல்லை தலைவரை, மறுபடி அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு? ஏன்னா செந்தில் கவுண்டமணி காம்பவுண்ட். ஆமாங்க, அது என்னன்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல, அப்படி எழுதி. ஆனால் இருக்குது, படம் நடித்த படமும் இருக்குது. இப்போ திரும்பவும் நடிக்கிறதாகவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார், படம் நின்றுக்கிட்டு இருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டார் சொல்ல போனால். என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா, அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும். காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சலம் ரோட்டில் அந்த டீ கடையில் எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. எங்கள் 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால் ரொம்ப இயல்பாக வந்துடும். அது ரொம்ப
இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவர் நடித்த படங்கள் நான் நடித்த படங்கள் ஒன்றா வரல, அவ்வளோதான். வரும், நிச்சயமாக வரும். ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க. அண்ணே அவர் தூங்கிட்டு என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே. இதைத்தான் நான் மைக்கிலையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்கள், அப்பாவாக நடித்தேனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவாக நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா, அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்னன்னா, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அந்நியவனியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நானும் எப்படி நடிக்க முடியும் சார்? ப்ரொடியூசர் டூயிட் ஆர்டர்னு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்கிட்டு நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ரொமான்ஸ்ன்றதே ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதாச்சு. அதை கொண்டு வர்றதுக்குள்ள அந்த உணர்வு, அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க. ப்ரொடியூசர்கிட்ட தலைவங்கிட்ட கொடுத்தாங்க. இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் பேசியிருந்தாங்க. சில படங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன படம், இது நியாயமாக வெற்றியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த கருத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம படம் வச்சிங்க, நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் வெளியே பேசும்போது இந்த மாதிரியான காசு கொடுத்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்லை. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் எங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரெஸ்ஸு சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிது ஃபஸ்ட்லேருந்தே. அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. டாப் ரிவ்யூயர்ஸ் ரிவ்யூ பண்ணலை, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு தெரியாது. இல்லைங்க, வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல, அது கரெக்டாக இருக்காது. ஆமாம் இல்லை, தப்பாக தெரியும். ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ரோஷினி மேடம், லாஸ்ட் கேள்வி ஹீரோயின் கேட்கலாம்ல? சொல்லுங்க. இல்லை, கண்ணம்மாவில் பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆகினீங்க, நடந்து போயிட்டே இருந்தீங்க, சார்பட்டா அதில் நிறுத்துனாங்க, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியல எனக்கு என்ன. நீங்கள் கண்ணம்மாவில் பேக் எடுத்துட்டு வெளியே போனீங்க தெரியுமா? அது ரோடோட காமிச்சு அது பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் இது ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, அதை பார்த்தீங்களா? ட்ரோல் ஆயிட்டு இருக்கா? ஆமாம், நீங்கள் போகிற மாதிரி. அப்படிங்களா? சந்தோஷம் தான். ஸோ அடுத்த ஏன்னா நீங்கள் எடுக்கிற சூசிங்கான ஸ்டோரிஸாக இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவியில் ஒன்று பண்ணியிருக்கேன், தலைவன் தலைவியில் பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த மாதம், இன்னும் டேட் சொல்லலை. ஸோ அதுவும் அடுத்து இருக்குது. இன்னும் நிறைய கதை கேட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து இந்த படம் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஒரு டீம்